ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சிக்கன் சமோசா கடையில் போய் வாங்காமல் வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு மைதா எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் கோதுமை மாவில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நான் மைதா தான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது மாவுக்கு மட்டும்தான் இது உப்பு, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க, இல்லாட்டி மாவு ரொம்ப இலக்கமாயிடும். பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை 4 பார்ட்டாக பிரித்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம ஒரு கட்டையில் சீட்டாக தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு சப்பாத்தி கட்டை மேலே மைதா மாவை இது மாதிரி தூவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையிலேருந்து ஒன்று எடுத்து மாவை இது மாதிரி நல்லா படுற மாதிரி தேய்ச்சி விடுங்க. சீட்டு நல்லா மெல்லிசாக இருக்கணும், அந்தளவுக்கு நீங்கள் கையிலே ப்ரெஸ் பண்ணி தேய்ங்க. விட்டுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா மாவை மேலே கொஞ்சம் தூவி நல்லா இது மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இது மாதிரி நான் 4 உருண்டையுமே தேய்ச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த கட்டையில் இந்த மாவை வச்சு நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்றா அதை அடுக்க போகிறோம். அதுக்கு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெயும் மாவையும் இது மாதிரி மேலே தூவி 1 பை 1 அடுக்குங்க. பாருங்கள், நான் 4ஐயுமே இது மாதிரி அடுக்கி எடுத்துக்கிட்டேன். அடுத்து கட்டையை வச்சு திரும்பியும் இது நல்லா தேய்ச்சி விடணும். பரட்டி போட்டு மறுபடியும் கொஞ்சம் மாவு போட்டு தேய்ச்சி எடுங்க. இப்போ தோசை தவாவில் தேய்ச்சி வச்சுருக்க அந்த சீட்டை எடுத்து கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுமே அதை சுட்டு எடுத்துக்கலாம். லேசாக சுடுறாலே போதும். பாருங்கள், இப்போ நம்ம இதை சீட்டாக ஒவ்வொன்றா பிரித்து எடுக்கிறோம். எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இது கசக்குனாலும் கசங்காது, அந்தளவுக்கு சீட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கண்ணாடி மாதிரி இருக்குது. இப்போ மறுபடியும் அதை ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு கத்தியில் அறுத்து எடுத்துக்குவோம். இதில் கார்னர் இருக்கிறது வேஸ்ட்டு தான், அதை எடுத்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் பலாரியாக எடுத்து அதை பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை வாசம் போனதும் சின்ன சைஸ் தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கினதும் பொடிசாக நறுக்கி வச்ச சிக்கனை மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி சிக்கன் நல்லா வேக விடணும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இதில் நறுக்கி வச்சுருக்க மல்லி இலையை தூவி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சீட்லேருந்து கோன் ரெடி பண்ணி அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி மைதாவும் தண்ணியும் கலந்து வச்சுருக்க பேஸ்ட்டை வச்சு சமோசா ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் பொரிச்சு எடுக்கிறப்ப எண்ணெய் குடிக்காமல் வரும். இப்போ இதை 1 பை 1 சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஈவினிங் டைம் இது பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பாருங்கள், சூப்பரான சிக்கன் சமோசா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.